வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல மைவி3 சம்பந்தமான ஒரு சில முக்கியமான ஒரு தகவலை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம ஒரு டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போறோம். இப்போ மைவி3 கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 4 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதை தொடர்ந்து இந்த 1.5 வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா மைவி3 கம்பெனி நிறைய விதமான சிக்கல்களையும் பிரச்சனையும் வந்து பார்த்தீங்கன்னா சந்திச்சுக்கிட்டு இருக்குது. அதை தொடர்ந்து உறுப்பினர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் காத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னாலும் இன்னொரு 50% பேர் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மைவி3 கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் இன்னும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ எப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸை முடிக்க போகிறாங்க, அதாவது நாளைக்கு ஹியரிங் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நாளைக்கு நடக்கக்கூடிய ஹியரிங்லையாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட்போன் பண்ணாமல் ஸோ ஒரு தீர்ப்பு வழங்குவாங்களா, நீதிமன்றம் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் காலதாமதம் பண்ணாமல் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான முடிவு வந்து கொடுப்பாங்க, 1.5 வருஷமாக நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஆதங்கத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய அடிப்படையில் அவங்களுக்கு ஒரு சில விஷயங்களை தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ போட வந்திருக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ மைவி3 கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியாக இருக்கட்டும், உறுப்பினர்களாக இருக்கட்டும், மிகுந்த மன உளைச்சலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆளாக இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கான பேமெண்ட்டையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எந்த விதமான கம்யூனிகேஷனையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சி அத்தாரிட்டியில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், எம்டி அவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான தகவலை பகிர்ந்துக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணதுனால உறுப்பினர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவலையில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீதிமன்றத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஹியரிங்லையும் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய அடிப்படையில் எப்போ தான் இந்த கேஸுக்கான முடிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அதிகமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா உறுப்பினர்கள் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நாளைக்காவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றி கிடைக்கிற மாதிரி ஒரு மகிழ்ச்சியான தகவல் உறுப்பினர்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டோம் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அடிப்படையில் ஸோ நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். யூஓடபிள்யூ அதிகாரிகள் என்ன கவுண்டர் ஃபைலாக வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணுறாங்க நீதிமன்றத்தில் அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு கேஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முடிவுக்கு கொண்டு வருவாங்க. ஸோ எல்லாருமே ப்ரே பண்ணிக்கலாம். நாளைக்கு நடக்கக்கூடிய கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்போன் பண்ணாத அளவுக்கு ஸோ சீக்கிரமாக ஒரு தீர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்திலேருந்து கம்பெனிக்கு சாதகமாகவோ இல்லை கவர்மெண்ட்டுக்கு சாதகமாகவோ இல்லாமல் பொதுமக்களுக்கு அதுலேயும் முக்கியம் மைவி3 இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு சாதகமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸோட தீர்ப்பு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரே பண்ணிக்கலாம். இதுக்கு இனிமேலும் வந்து பார்த்தீங்கன்னா காலதாமதம் பண்ணாமல் நீதிமன்றம் சீக்கிரமாக ஒரு நல்ல முடிவை எடுக்கணும் அப்படிங்கக்கூடிய வகையில் தான் நான் அந்த வீடியோவையும் போட வந்திருக்கிறேன். ஸோ நாளைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பாருங்கள். நானும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைவி3 சம்பந்தமாக என்ன கேஸ் டீட்டெயில் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். இப்போ நாளைக்கு ஈவினிங் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா டைம் இருக்குது. ஸோ ஈவினிங்க்கு மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த தீர்ப்பாக இருந்தாலும் அப்டேட் ஆகும். ஸோ அதுக்கு மேலே என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்து நான் உங்களுக்கு உடனே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். இன்னும் முக்கியமாக வந்து சொல்ல போனால் சமூக வலைத்தளங்களில் இப்போ நிறைய விதமான தகவல்கள் வந்து பார்த்தீங்கன்னா மைவி3 சம்பந்தமாக பகிர்ந்துக்கிட்டு வராங்க. அதில் பாசிட்டிவான தகவலும் வருது, நெகட்டிவான தகவலும் வருது. அதே சமயத்தில் நிறைய தவறான தகவலும் வந்து பார்த்தீங்கன்னா பகிர்ந்துக்கிட்டு வர அடிப்படையில் ஸோ எல்லா தகவலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு விழிப்புணர்வோடு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஸோ மைவி3 சம்பந்தமாக வேறு ஏதாவது தகவல் இருந்தாலும் அதை நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்பி முக்கியம் மைவி3 மெம்பரில் இருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இது போல் வேறு ஏதாவது நல்ல தகவல் நல்ல அப்டேட்டோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்.